கேப்டன் விஜயகாந்த் வீட்டிற்கு தளபதி விஜய் மற்றும் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட டீம் திடீர்னு போயிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி அது சம்பந்தப்பட்ட போட்டோஸ் தான் இப்போ சோஷியல் மீடியாவை ஆக்கிரமிச்சிட்டு இருக்கு. வெங்கட் பிரபுவோட டைரக்ஷன்ல தளபதி விஜயோட நடிப்புல உருவாகி இருக்கிற திரைப்படம் தான் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தி கோட். இந்த திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் கூட இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியால பயங்கரமா இப்போ வரைக்கும் வைரல் ஆகி ட்ரெண்ட்லயே இருந்துட்டு இருக்கு. பல மில்லியன் வியூஸ் குவிச்சு ரெக்கார்ட் பிரேக்கிங் பண்ணிட்டு இருக்கு. செப்டம்பர் 5ஆம் தேதி இந்த திரைப்படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகி இருக்கிற நிலையில படத்துக்காக ரசிகர்கள் எல்லாம் பயங்கரமா வெறி பிடிச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதற்கிடையில யாருமே எதிர்பார்க்காத விதமா சடனா தளபதி விஜய் மற்றும் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட ப்ரொடியூசரான அர்ச்சனா கல்பாத்தி மற்றும் இயக்குனர் வெங்கட் பிரபு, அதாவது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட டீம் போயிட்டு மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய வீட்டில் அவங்களுடைய குடும்பத்தினரை நேரில் சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. இது சம்பந்தப்பட்ட போட்டோஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியால பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த சந்திப்பு எதனால இப்ப நடந்திருக்கும், இதனோட பின்னணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது இப்ப மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. ஆல்ரெடி நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான், மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தளபதி விஜயோட ஆரம்ப கட்ட காலத்துல செந்தூர பாண்டி உள்பட பல திரைப்படங்கள்ல தளபதி விஜய்க்கு ஒரு ஊன்றுகோலா இருந்து கை கொடுத்திருக்காரு. அந்த நன்றியை எப்போதுமே மறக்காத விஜய் எந்த மேடையில எப்போ பேசினாலும் கேப்டன் விஜயகாந்த் மேல இருக்க நன்றியை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாரு. அந்த வகையில மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவருடைய உடலை பார்க்கிறதுக்காக வேற வெளிநாட்டுல ஷூட்டிங்ல இருந்த தளபதி விஜய் உடனே ஃபிளைட் பிடிச்சி கிளம்பி வந்து அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த கேப்டன் விஜயகாந்த் உடலை நடு இரவுல வந்து பார்த்து கண் கலங்கி நின்று அந்த போட்டோஸ்லாம் இப்போ வரைக்கும் நம்மளால மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு கேப்டன் விஜயகாந்த் மேல அன்பும் நன்றியும் எப்போதுமே தளபதி விஜய்க்கு இருக்கு. அந்த வகையில மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ட்ரிபியூட் பண்ற விதமா தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படத்துல ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்தி கேப்டன் விஜயகாந்த் அவர்களை ரீக்ரியேட் பண்ணி படத்துல ஒரு சின்ன பார்ட்டா, அதாவது ஒரு கேமியோ மாதிரி கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கடந்த சில நாட்களாகவே பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது இது வரைக்கும் தெரியல. ஏன்னா படக்குழுவினர் இது சம்பந்தமா எந்த விஷயத்தையும் இது வரைக்கும் வெளிப்படுத்தல. இது இப்படி இருக்க மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மனைவியான பிரேமலதா விஜயகாந்த் சமீபத்தில் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க. அந்த அறிக்கையில கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய உருவ படத்தை ஏஐ டெக்னாலஜி மூலமா எங்களுடைய அனுமதி இல்லாம எந்த படத்திலையும் பயன்படுத்தக்கூடாது, அவருடைய குரலை கூட பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ரிக்டா ஒரு நோட்டீஸ்ல சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் இப்படி இருக்கும்போது தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படத்துல கேப்டன் விஜயகாந்த் அவர்களை ஏஐ டெக்னாலஜியில பயன்படுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் இருக்கு இல்லையா, அந்த ரூமர் உண்மையாகவே இருந்து அதுக்கு பெர்மிஷன் வாங்குற விதமா தான் அந்த படத்தோட டீம் அப்படியே போயிட்டு அவங்களுடைய வீட்டுல நேர்ல பார்த்து பேசிட்டு வந்திருக்காங்க போல. அப்ப கண்டிப்பா கேப்டன் விஜயகாந்த் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படத்துல ஏஐ டெக்னாலஜி மூலமா பயன்படுத்தப்பட்டிருக்காரு, ரீக்ரியேட் செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ படத்துக்கான எதிர்பார்ப்பை இது இன்னும் பல மடங்கு எகிர வச்சிருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இல்ல விஜயுடைய கட்சி மாநாடு நடக்க போகுது இல்லையா, அது சம்பந்தமா ஒரு அரசியல் ரீதியான பேச்சுவார்த்தை தான் அப்படின்னு சொல்றாங்க. அரசியல் ரீதியான பேச்சுவார்த்தைக்கு எதுக்கு படக்குழுவினரோட போய் அவர் சந்திக்க போறாரு? கண்டிப்பா படத்துல விஜயகாந்த் சம்பந்தமா ஏதோ ஒன்று இருக்கு ட்ரிபியூட் பண்ற விதமா, அதுக்காக தான் போய் சந்திச்சிருக்காங்கன்னு இப்போ இந்த விஷயம் காட்டுத்தீயா பரவ ஆரம்பிச்சிருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். செப்டம்பர் 5ஆம் தேதி நமக்கு தெரிஞ்சிடும் கேப்டன் விஜயகாந்த் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படத்துல இருக்காரா இல்லையா அப்படின்றத. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காம டிங் பண்ணிடுங்க.